வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு கிறிஸ்பான வாழைப்பூ பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக அரிஞ்சு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அரிஞ்ச வாழைப்பூ 2 கப் அளவு இருக்கும். வாழைப்பூவை ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வர கொத்தமல்லி, சோம்பு, இஞ்சி, பூண்டு சேர்த்து இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள், பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவோட 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்து கலந்திங்கன்னா பகோடா இன்னும் கிறிஸ்பாக இருக்கும். மிக்சிங் பவுலில் வாழைப்பூவை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நறுக்கின பச்சை மிளகா, அரைச்ச விழுது, மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு 5 நிமிஷம் ஊற விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தண்ணி விட்டுருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மாவு கலவையை சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு இது மாதிரி கெட்டியாக உதிரான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடான எண்ணெயில் இது மாதிரி உதுத்தாப்பில் எண்ணெயில் கொள்கிற அளவுக்கு போட்டு மிதமான தீயில் அடிக்கடி கலந்து விட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்கி இது மாதிரி பொன்னிறமாக ஆன உடனே நல்லா கிறிஸ்ப் ஆகிடும். அப்போ எண்ணெயை சுத்தமாக வடிகட்டிட்டு எடுத்துட வேண்டியது தான். இதே மாதிரி மிச்சம் உள்ள மாவு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.